கான்ஸ்டபிள் சார். யோ வாயா சார் 1 minute சார். சார் கூப்பிடுறாரு வாயா. ஓ தாத்தா. போயா, எல்லாம் தெரியும் போயா. சார் ஐயா. போ போ. சார் அவருங்க தாத்தா தான் சார். அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஞாபகம் மறதி வரும் சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசுறேன் சார். சார் 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 ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க சார். சாம நடையா. சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ். யார் இந்த விக்கி? பாவமா இருக்கு. இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போறதை பார்த்து என் மனசு ஏன் அடிச்சுக்குது என்னன்னு தெரியலையே. பாவ். லெட் காட் பி வித் ஹிம். அவ்வளோதான். வண்டி எடுப்பா. Hey, congrats da. You deserve it. You deserve it. எத்தனை வருஷம், எத்தனை தூக்கம் இல்லாத நைட்ஸ், எத்தனை சாக்ரிஃபைசஸ். ஃபைனலா அஜ்மல் ஒலிம்பிக் ரன்னர் ஃபார் இந்தியா. சூப்பர்டா, நீ ஜெயிச்சிட்ட. ஐம் டேம் ஷூர் அஜ்மல் ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கத்தை வென்றார். I will see the flash news in TV. டேய், என்னடா நான் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்க? நீ ஏதோ மாதிரி இருக்க. I will make a guess. அது வரைக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹரிணியை பார்க்காம இருக்க போறேன்னு சோகம் அதானே? சேச்சே, ஒரு கனவு நிஜமாகும் போது அந்த கனவை கண்டவங்க அதை பார்க்க அவங்க உயிரோட இல்லைன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. ஐ மிஸ் மை மம்மி. Come on அஜ்மல். இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, காஸ்ட்லியான கோச் எல்லாம் நமக்கு சரி வருமான்னு நான் தயங்கினப்ப, டேய் நான் இருக்கேன்டா, நீ தைரியமா போடான்னு என்கரேஜ் பண்ணாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு போய் நான் தூங்குனதுக்கு அப்புறம் ட்ரைனிங்ல என் கால் வலிச்சிருக்கும்னு என் காலை பிடிச்சு விட்டு யார் யாரோ கொடுத்த நாட்டு மருந்து எல்லாம் என் காலில் தேய்ச்சி விட்டு அம்மா இருக்கேன்டான்னு என் காதுல சொல்லிட்டு தான் தூங்க போவாங்க. என் ட்ரைனிங்க்கு, என் கோச்சுக்கு, என் ஷூஸ்க்கு நான் கேட்டப்பெல்லாம் காசு கொடுத்தாங்க. ஆனா காசு சம்பாதிக்க எவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லடா. ட்ராக்ல நான் ஓடின ஓட்டம் என்ன விக்கி? லைஃப்ல நான் ஜெயிக்கணும்னு எங்க அம்மா ஓடின ஓட்டம் எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிட்ட நெருங்கவே முடியாது. இன்னைக்கு நான் ட்ராக்ல ஓடும்போது வின்னிங் பாயிண்ட்ல எங்க அம்மா நின்னுக்கிட்டு கமான் அஜ்மல்னு கைத்தட்டி கத்துறத விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு தான்டா ஓடுவேன். டேய், நீ விஷுவலைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்க அம்மா அங்கதான்டா நிப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்கி? நான் ஒண்ணு சொன்னா என்ன பைத்தியக்காரன் நினைப்ப. ஏய், அந்த கோல்டு மெடல் என் கழுத்துல விழுந்த அடுத்த செகண்ட் நான் சாகணும். எங்க அம்மாவை மீட் பண்ணி நீங்க ஆசைப்பட்டதை நான் பண்ணிட்டேமான்னு கட்டி பிடிச்சி அழணும்டா. ஏய் அஜ்மல், ஏய் ஏய், I beg you da. Calm down, relax. ஒன்னும் இல்ல. எந்திரி. You will make it, okay? Cheer up. You will surely make it. வாடா. தம்பி 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 சார், பார்த்தா மனசுக்கு நல்ல வரப்படுறீங்க. சாரை பார்த்தீங்கல்ல, தான் பிடிச்ச முயலே இல்லைன்னு சொல்லி யானன்னு கூட நிரூபிச்சுவாரு. ஒரு லாக்அப் சூசைட் கேஸ் கூட இவர் மேலே இருக்கு. இவரை பற்றி ஒரு படம் எடுத்தா சென்சாரில் ஃபுல் படமும் கட் ஆகிடும். அவ்வளோ மோசமானவர் தம்பி. சும்மா உட்காந்துருக்காருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏதாவது செஞ்சு இந்த கொலையில் உங்களை கொலையாளியாக மாட்டி விட்டுலான்னு கூட மனசுக்குள்ளேயே பல பிளான் போட்டுட்டு இருப்பாரு. காக்கி சட்டையில் ஒரு கிரிமினல் தம்பி.
பண்ணா பண்ணேன்னு ஒத்துக்க தம்பி. டென்ஷன் கம்மி. சாக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு உங்களை தன்னோட செல்போன்ல உங்களை வீடியோவா எடுத்தது அவர்கிட்ட இருக்கு தம்பி. அது போதும் அவருக்கு. வித்த காட்டுவார் தம்பி. இப்போ அவருக்கு தேவை மோட்டிவ். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை நீங்க ஏன் கொலை பண்ணீங்கிற மோட்டிவ். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெட்லைன் தான். மோட்டிவா? அஜ்மல் செத்தா யாருக்கு லாபம்? அஜ்மலை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்கும்? இன்னும் புரியலையே. ஓ மை காட். கார்த்திக் ஒலிம்பிக்ல அஜ்மலோட ஓட இருந்தவன். பட் அஜ்மல் ஓட்டத்துக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்லை. எஸ், கார்த்திக். பட் இது இவங்க நம்பணுமே. எப்படா வண்டி ஓட்டுற? டர்னிங்ல ஸ்லோவா திரும்ப தெரியாது உனக்கு? வண்டி விட்டு இறங்குற. இப்ப வண்டியில இரு சீக்கிரம். எங்க ஓடுற? டேய், ஆஃப்டர் ஆல் அது ஒரு கேம். ஒரு வாட்டி தோத்தா இன்னொரு வாட்டி ஜெயிச்சிடலாம். ஆனா அஜ்மலோட உயிரை அதை உன்னால திருப்பி தர முடியுமா? அந்த ஒலிம்பிக் மெடல் மொத்தத்தையும் உன் கால்ல கொண்டு வந்து கொட்டுற. உன்னால அஜ்மல் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? விக்கி, நீ என்ன தப்பா நினைக்கிற? கரெக்ட், தப்பா தான் நினைச்சேன். ஏதோ போட்டியில தான் பேசுற, ஜெயிக்கணுங்கிற வெறியில பேசுறேன்னு தப்பா தான் நினைச்சேன். அந்த வெறி ஒரு இன்னசென்ட் ஃப்ரெண்ட கொலை பண்ற அளவுக்கு போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அஜ்மலை நான் கொலை பண்ணல. ஏன் அந்த போட்டியில நானும் அவனு மட்டும் தான் ஓடணுமா? வேற யாரும் ஓடலையா? அதுல எவனாவது ஒருத்தன் அவனை கொண்டிருக்கலாம்ல? கரெக்ட். பட் அவங்க யாருமே ஏன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரல. என் பேக்ல இருந்த மெடிசன் சாம்பிள் பேக்க திருடல. அதுல இருந்த அனஸ்தீசியா மெடிசனை அஜ்மலை கொலை பண்ண யூஸ் பண்ணல. என் ட்ராக் ரெக்கார்டுக்கு அஜ்மலை கொன்னுதான் நான் ரேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லி அவசியமே இல்ல. அவசியம் இருந்தது. யூ நோ வை? அஜ்மல் ஓடுனது அவனோட அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக. ஒலிம்பிக்ல இந்தியா கோல்ட் மெடல் வாங்கணும்னு ஒரு பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்காக. ஆனா நீ ஓடுனது கோல்ட் மெடல்கா? இல்ல இந்த நாட்டுக்காக ஓடுனியா? புல்ஷிட். அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய கேம்பிளிங் ராக்கெட்.
விக்கி திஸ் இஸ் டூ மச். ஏன் இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? திடுதிப்புன்னு பாம்பே ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆடி கார் நிக்குது. சீகோ வாட்ச் போட்டிருந்த உன் கையில 1 லட்சம் ரூபாய் வர்த்தான கார்டியர் வாட்ச் கட்டியிருக்க. இதெல்லாம் நான் கவனிக்கல நினைச்சிட்டு இருக்கியா? அது எங்க மாமா வாங்கி கொடுத்தது. யாரு உங்க மாமா? தீருபாய் அம்பானியா இல்ல பராக் ஒபாமாவா? Hey! Yes, I am involved in gambling. எனக்கு பணம் தான் முக்கியம். ஒலிம்பிக் மெடலோ நாடோ இல்ல. பணம் 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 பணம். டே, நான் தாண்டா அஜ்மலை கொலை பண்ணேன். பட் கேன் யூ ப்ரூவ் இட்? கையற சாட்சி இருக்கா? டே, பாய்சனை நான் தான் கலந்தேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? டே, பட் நீ பண்ணிருப்பியோன்னு சந்தேகப்படுறதுக்கு, டே சந்தேகப்படுறது என்ன, நீ தான் அஜ்மலை கொலை பண்ணேங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. ஒலிம்பிக்காக கம்ப்ளீட் பாடி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ல இருந்த அஜ்மலை நீ தான் பாருக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா மறுக்க முடியுமா? சாமர்த்தியமா யாருமே கவனிக்காத நேரத்துல அவன் ட்ரிங்க்ல பாய்சனை கலந்தேன்னு சொன்னா உன்னால இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? உன்னை தவிர அவன் ட்ரிங்க்ல பாய்சனை கலக்கிறதுக்கு வேற யாருக்கு சான்ஸ் இருக்கு? பார் அட்டெண்டர், நமக்கு ரெகுலரா ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்கிற பார் அட்டெண்டர் சன்னி ஜோசப். அவன் எதுக்கு அஜ்மலுக்கு பாய்சனை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்? டைம், பேட் டைம். நீ போட்டிருக்கிற மாதிரியே 1 லட்சம் ரூபாய் கார்டியர் வாட்ச அவனும் போட்டிருந்தான். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. பட் அன்னைக்கு அஜ்மல் அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்ததால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சரி விக்கி, இப்போ நீ என்ன பண்ண போற? போலீஸுக்கு போவியா? எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவியா? பைசா, மணி எல்லா பூட்டையும் திறக்கும். கடவுளையும் கல்லாக்கும், கல்லையும் கடவுளாக்கும். கரெக்ட் கரெக்ட் கார்த்திக், கரெக்ட். பணத்தால நம்ம ஊர்ல என்ன வேணாலும் வாங்கலாம். கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணவன் அதே பணத்தால வெளியவும் வந்துடலாம். ஆனா அந்த பணத்தால அவன் வாங்க முடியாத விஷயம் விதி. விதிய மதியால வெல்லலாம், மணியால வெல்ல முடியாது. சாரி விக்கி, இந்த கொலையில எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் உங்களை குற்றவாளியை தான் காட்டுச்சு. பட் மிஸ் ஆன ஒரே ஒரு விஷயம், கொலைக்கான மோட்டிவ். அது என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் உங்களை நான் வர வச்சேன். பில்லியர்ட்ஸ் கேம்ல எந்த காயின் அடிச்சா எந்த காயின் பாக்கெட்ல விழுங்குற மாதிரி நான் உங்களை அடிக்க, நீங்க இவனை அடிக்க உண்மையை வர வச்சுட்டீங்க. எங்க வேலையை சுலபமா நீங்களே முடிச்சிட்டீங்க. எப்படி 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 பாம்பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆடி கார்ல வரீங்களா இல்ல சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் போலீஸ் ஜீப்ல வரீங்களா? கான்ஸ்டபிள்ஸ் சார், சாருக்கு எதுக்கும் காலையும் சேர்த்து ஹேண்ட் கேப் போடுங்க. ஓகே சார். ஏன்னா சார் ஒலிம்பிக் ரன்னர்ல, போடலன்னா அவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்னா நம்மளால ஓட முடியாதுல்ல. ஏய், போடா போடா போடா. சாரி விக்கி, ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ ஹவர்ஸ். இந்த கேஸ்ல இருந்து உங்களை நான் ரிலீவ் பண்ணிடுறேன். ஐ எம் சோ சாரி விக்கி. இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே. கம் ஆன் விக்கி, நான் என் வீட்டு அட்ரஸ் தரேன். கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். ஷூர், உங்களை நான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வரேன். என்ன மன்னிச்சிருங்க விக்கி. ஹேய் கிருஷ்ணா, என்னையா அது? திடீர்னு வந்து என் கால விழற? நான் சின்னவன் கிருஷ்ணா, இது வரைக்கும் யாரும் என் கால விழுந்ததில்ல. பரவாயில்லைங்க, நான் பண்ண தவற உணர்ந்து தான் நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்ல விடு கிருஷ்ணா. ஆனா நீ திடீர்னு ஃபோன்ல ஸ்ருதி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க விக்கி. அந்த இன்ஸ்பெக்டர் மயில்வாகனம் தான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொன்னாரு. ஏதோ முக்கியமான குற்றவாளியை பிடிக்கணும்னு சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு தான் தெரியுமே தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ டேலண்ட்னு. ரொம்ப சாரிங்க. இட்ஸ் ஓகே. இதுக்கெல்லாம் எதுக்கு நீ சாரி கேட்டுக்கிட்டா? ஒரு குற்றவாளியை பிடிக்க
போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு சந்தோஷப்படு. சத்தியமாக சொல்கிறேங்க, இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா விக்கி? வண்டி ஓட்டும்போது மட்டும்தான் கீப் லெஃப்ட்டு, மற்ற டைமில் நான் ரைட்டு தாங்க. நல்லா பேசுற கிருஷ்ணா. ஆனா நான் அமெரிக்கால கார் ஓட்டுறேன். கார்லயும் கீப் ரைட் தான். அதை விடு. ஆமா, ஸ்ருதி இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க நல்ல ஆயுசோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ ஸ்ருதிக்கு ஒரு வகையில நல்லதுதான் பண்ணியிருக்கேன். கம் ஆன், cheer up. பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ளே ரொம்ப குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. எப்போ உங்களை பார்த்து பேசணும் அப்போவே மனசுக்கு நிம்மதியாயிடுச்சு. எனக்கு ஸ்ருதியை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் 5 o'clock ஸ்ருதியையும் தாத்தாவையும் நம்ம பார்க் வர சரியா? கண்டிப்பாக வர சொல்கிறேங்க. ஓகே விக்கி, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன கிருஷ்ணா, என்ன சொல்ல தயங்குற? அது வந்து சொல்லு கிருஷ்ணா. சுருதிமா ஒரு பையனை ஸ்ருதி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அப்படியா? ஹே, சர்ப்ரைசிங். யார் அது? அந்த பையனை கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கௌதம் சார் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அந்த பையன் வந்துருந்தானே. நம்ம கௌதமையா இருந்தப்போ கூட ஒருத்தர் வந்து மாலை போட்டானே, ஒரு 25 வயசு இருக்குங்க. ஓ, அந்த பையனா? எஸ் எஸ் எஸ். அவனை தான் லவ் பண்றாளா? ஆமாங்க, அவன் பேரு கதிர். கொஞ்சம் போர் ஃபேமிலி. ஹே, லவ் பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுங்களா? என்னாச்சு? அந்த பையனோட அம்மா சுருதியை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. பெரியவும் பயங்கரமாக சத்தம் போட்டு வீடே அலோல பட்டு போச்சு. ஓ காட். ஸ்ருதி அந்த பையனை ஸ்ட்ராங்கா லவ் பண்றாளா? ஸ்ட்ராங்காக என்னன்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் அந்த பையன்னா சுருதிமாக்கு ரொம்ப இஷ்டம். கிரேட். ஓகே, ஸோ ஸ்ருதி இஸ் இன் லவ். ஓகே, ஈவினிங் மீட் பண்ணும்போது தாத்தாவுக்கு தெரியாம ஃபுல் டீடைல்ஸ் நான் சரிங்க, வாங்கிக்கிறேன். நான் சொல்றேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேயா, நான் என்ன அவ்வளோ மடையனா? அப்புறம் நீயும் நான் திரும்ப வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லாத. சரிங்க. நான் அவங்க கிட்ட அந்த குட்டி பையன் கிருஷ் உடம்பு விஷயமா அமெரிக்கா டாக்டர்ஸை பார்த்து ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிறத தெரிஞ்சா பாவம் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன். ஏஹே, வேணாயா, எதுவாக இருந்தாலும் நேர்லயே பேசு. இனிமே நீ ஃபோன் பண்ணாலே எனக்கு பயமா இருக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பாய். பாய். சுருதிமா ஒரு பையனை ஸ்ருதி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸ்ருதி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்குன்னு ஒருத்தி பிறக்காமல இருந்திருப்பா.